beyond infinity and back again. Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. டுடே வந்து நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 10 to 11 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கேப் டவுனில் காட்டுது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 21 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆக போகுது மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் டவுன்னா உங்களுக்கு 950 சம்திங் இங்கே ஓப்பன் பண்ணி விடுவாங்க மார்க்கெட்டு. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது 15,900 ஒரு வந்து 16,000 வந்து உங்களுக்கு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்க போகிறதில்ல என்னோட கணக்குப்படி. ஆக்சுவலாக இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு வந்து 18 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமாக மூவ்மெண்ட் இருக்காதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,900 இது வந்து உங்களுக்கு ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இது பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னோட ப்ரிடிக்ஷனும் கீழே தான் இருக்குது. ஸோ 15,900 பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு அடுத்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னா உங்களுக்கு 15,800. ஓகேங்களா? இங்கேருந்து மார்க்கெட்டு இப்படி இறங்கிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு திரும்ப இப்படி இறங்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா எஃப்ஐ வந்து ஃபுல்லாக செல்லிங் வந்துட்டாங்க. நேற்று மட்டும் அரௌண்ட் 2,500 crores வந்து செல்லிங்கில் இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ஸும் எஃப்ஐயோட ஃபியூச்சர்ஸும் வந்து நமக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது, செல்லிங்கில் தான் இருக்குது, பியரிஷாக இருக்காங்க எஃப்ஐ. ஸோ நமக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ் எதுவும் அந்த அளவுக்கு பெரிய நியூஸ் இல்லை ஆக்சுவலாக. ஸோ வந்து நமக்கு அதனால் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து உங்களுக்கு 15,900 அதை பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் 15,800 வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டு இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த எக்ஸ்பைரி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா 16,000லேருந்து உங்களுக்கு வந்து 15,800க்குள்ளே தான் இருக்கும். கண்டிப்பாக பெரிய மூவ்மெண்ட் இருக்க போகிறதில்ல. ஏன்னா இந்தியா விக்ஸ் கம்மியாக இருக்குது, குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்காது. ஸோ சைடு வேலையே தான் மார்க்கெட் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் 16,000 புட் ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மணியில் புட் ஆப்ஷனில் நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்கிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து 15,900 நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இனிஷியல் ப்ராஃபிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அதை பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 15,800. ஓகேங்களா? இதில் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கிறப்ப என்ட்ரி எடுக்காதீங்க. உங்களுக்கு ப்ரீமியம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ நல்லா வாலட்டைலாக இருக்கிறப்போ நீங்கள் வந்து நல்ல என்ட்ரியாக காத்திருந்து நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. யூஎஸில் நமக்கு 17 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 21 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 2,800 crore வந்து நேற்று வந்து செல் பண்ணியிருக்காங்க. திரும்ப அவங்க செல்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து பியரிஷாக இருக்குது எஃப்ஐ. டிஐ வந்து நமக்கு வந்து 1,800 crore வந்து பை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்க, HDFC பேங்க் ஏடிஆர், ஐசிசி பேங்க் ஏடிஆர், இன்ஃபோசிஸ் ஏடிஆர் எல்லா ஸ்டாக்குமே நமக்கு வந்து நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி 50ல் இருக்கிற மேஜர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து நெகட்டிவில் இருக்காங்க. ஸோ பையிங்க்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸே எதுவுமே இல்லை. ஸோ ஏசியன் மார்க்கெட் கொஞ்சம் மிக்சடாக இருக்குது, மற்றபடி பெருசாக எந்த நியூஸுமே இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட்டை வந்து இன்னும் டவுன் தான் நான் எதிர்பார்க்குறேன், டவுன் சைடு தான் எதிர்பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,800 பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 15,700 அடுத்த சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ 16,000 பிரேக் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட் வந்து 16,000 பிரேக் பண்ணதுன்னா உங்களுக்கு 16,100 இது வந்து பெரிய ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப பெரிய ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் 16,100.
இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்து நமக்கு 16,000 ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். அது பிரேக் பண்ணி மேலே போகுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 650 உங்களுக்கு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 600 பிரேக் பண்ணி 630 பக்கம் பிரேக் பண்ணி நமக்கு நல்ல என்ட்ரி கொடுத்ததுன்னா நீங்கள் வந்து 16,000க்கு வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். 16,000ல் கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து உங்களுக்கு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே போகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து 16,100 வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். 16,100 வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நான் என்னோட ப்ரிடிக்ஷன் டவுன் சைடு. ஸோ எஃப்ஐஐயும் இன்னைக்கு வந்து நெகட்டிவில் இருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் கண்டிப்பாக அப்படி மேலே போயிட்டு மேபி இந்த 16,000 போயிட்டு திரும்ப கீழே வரலாம். இல்லைனா கேப் டவுனில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் திரும்ப கீழே வந்துடலாம். அப்படி வந்தால் உங்களுக்கு 15,900, அடுத்த டார்கெட் வந்து 15,800. இன்றைக்கி மார்க்கெட் பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்து என்ட்ரி எடுங்க. ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. கேபிட்டல் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய். சக்தி. Beyond infinity and back again. To them. Young dog and talking.